வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம கண்ட்ரோல் ஃப்ளோ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? இஃப், எல்இஃப், எல்ஸ், ஃபார், ஒயில் இத பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கன்டின்யூ, பிரேக், பாஸ் அத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் a continue? To skip the rest of the code inside the loop for the current iteration and move on to the next iteration of the loop. அதாவது ஒரு லூப்ல நம்ம ஒரு ஃபார் லூப் எடுத்துக்குவோம். அந்த ஃபார் லூப்ல இட்டரேட் பண்ணுவோம். லைக் ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு கண்டிஷனை வச்சு ஓகே எனக்கு இஃப் இஸ் ஈக்குவல் டு சம்திங், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா எனக்கு இதை ஸ்கிப் பண்ணிடு. ஓகேங்களா, கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுறேன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இட்டரேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு தான் கண்டினியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக். பிரேக்னா என்ன அப்படின்னா டு எக்ஸிட் த லூப் ப்ரீமெச்சுவர்லி ஸ்கிப்பிங் த ரிமைனிங் ஆஃப் இட்டரேஷன்ஸ் ஈவன் இஃப் த லூப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா, அதாவது நீங்க பிரேக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், வரும் ஓகே ஒரு லூப்ல வரும். அடுத்து நீங்க பார்க்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா பிரேக் டோட்டலா அந்த லூப் ஸ்கிப் பண்ணிரும். ஓகே, டோட்டலா லைக் பெர்மனண்டாவே எக்ஸிட் ஆயிரும் வெளியில இருந்து. கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட் இட்டரேஷனை விட்டு தான் வெளியில வரும். பட் நெக்ஸ்ட் லூப் கண்டினியூ ஆகும், நெக்ஸ்ட் இட்டரேஷன் கண்டினியூ ஆகும். பட் பிரேக் என்ன அப்படின்னா டோட்டல் அந்த லூப்பை விட்டு வெளியில நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் லூப்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நம்ம என்ன கோடிங் எழுதிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ். பாஸ் அப்படின்றதுனா இட்ஸ் அ நல் ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இட்ஸ் அ நல், அதாவது எதுவுமே அங்க பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் பாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு when the statement is syntactically required but you want to do nothing. அதான், அதாவது அங்க பாஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்லயோ அல்லது ஒரு இடத்துல நம்ம பாஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு எம்டியா தேவை. பட் அங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு லாஜிக்கும் நமக்கு வேண்டாம். பட் நீட் டு பாஸ் இட் அப்படின்றதுக்காக தான் இட்ஸ் நல் ஆப்ரேஷன். ஓகேங்களா, நம்ம இது எல்லாத்தையும் இப்போ எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன், ஒரு மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த லிஸ்ட்ல இப்போ 10, 20, 30 அப்படின்னும் நம்ம வேல்யூவை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்ல என்ன பண்ணுவோம், ஃபார் ஐ இன் நம்மளோட மை லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இட்டரேட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஐ இப்போ என்ன பாருங்க 10, 20, 30 அப்படின்னு அது ஒரு த்ரீ ஐட்டம்ஸ் வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. நம்ம இப்போ இங்க ஒரு லாஜிக் எழுதுவோம். இப்போ நம்ம என்ன எழுதுவோம், இஃப் ஐ இஸ் ஈக்குவல் 20. ஓகே, ஐ 20 இருந்தா நீ என்ன பண்ண வேணாம், எனக்கு பிரிண்ட் பண்ண வேணாம். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணுவோம், கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பிரிண்ட் என்ன ஆகும், இப்போ ஐ வரும், இங்க செக் பண்ணுவோம் ஈக்குவல் 20 இல்லை, அப்போ என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வருது ஐ செக் பண்ணுது, நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 20 இருக்கும். அப்போ 20 ஐ இஸ் ஈக்குவல் 20 அண்ட் ஈக்குவல் 20, அப்போ இட்ஸ் ட்ரூ ஆனவன் என்ன போயிடும், கண்டினியூ ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் போகும். அடுத்து இங்க என்ன இருக்கும், 30 ஈக்குவல் 20 நோ, அப்போ என்ன பண்ணும், இங்க போகாது. அப்போ பிரிண்ட் வரும். ஸோ நமக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், 10 அண்ட் 30 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் செக். பாருங்க 10 and 30 இப்படிதான். ஸோ நம்ம என்னது, இந்த ஒரு இட்டரேஷன் அது ஸ்கிப் பண்ணிடுது. ஏன்னா இந்த கண்டிஷன் இருந்தா நீ கண்டினியூ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்றோம், ஐ ஈக்குவல் 20 ஆர் ஐ ஈக்குவல் நம்ம என்ன சொல்றோம், இஸ் ஈக்குவல் 30. எனக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதர் ஒன்று ட்ரூவா இருந்தாலும் நீ என்ன பண்ணிடு, ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ என்ன, இப்போ நமக்கு 10 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதே லிஸ்ட்டையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே இஃப் ஐ ஈக்குவல் 20 இருந்தா நீ என்ன பண்ணிடு, பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரேக் பண்ணிடுன்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இப்போ லெட்ஸ் செக். ஸோ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஐல 10 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம் இப்போ 10 ஐ வேல்யூவை. ஓகே, ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 20 இருக்கும். அப்போ 20 இஸ் ஈக்குவல் டு 20 என்ன பண்ணிடும், பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டு டோட்டலா வெளியில வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த 30 டோட்டலா பிரிண்டே ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்தது, 10ம் 30யும் பிரிண்ட் ஆச்சு. ஓகேங்களா, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல. பட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகும், அந்த 30 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரேக்னு கொடுத்துருவோம். ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆனோம்னா டோட்டலா வெளியில வந்துடும். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் செக் திஸ். பாருங்க 10 மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இப்போ என்னாச்சு, இந்த 30 நமக்கு பிரிண்ட் ஆகல. ஏற்கனவே நம்ம கண்டினியூ கொடுத்ததுல என்ன பண்ணோம், 30 பிரிண்ட்ஸ். நம்ம லெட்ஸ் ட்ரை த கண்டினியூ. ஓகே, ஒரு டைம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், கம்பேரிசன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பாருங்க 10 and 30 பிகாஸ் இஸ் அந்த கரண்ட் இட்டரேஷன் மட்டும்தான் ஸ்கிப் ஆகுது கண்டினியூல. பட் பிரேக்ல என்ன, டோட்டலாவே அந்த ரிமைனிங் எந்த ஒரு சாரி பிரேக்
ஸோ எந்த ஒரு கண்டிஷன் வந்து பிரேக் ஆனோம்னா டோட்டலா வந்து வெளியில வந்துரும். ஸோ அதனால எந்த ஒரு அடுத்த இட்டரேஷன் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் பிரேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ பத்தி பார்க்கலாம். ஸோ பாஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? நல் ஆப்பரேஷன். அங்க வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளுக்கு i = 20 நம்ம என்ன சொல்றோம்? பாஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஸோ இங்க நீ எதுக்கும் பண்ணாத. ஜஸ்ட் பாஸ் பண்ணு அவ்வளவுதான். ஓகே. லெட்ஸ் ட்ரை திஸ். இங்க பாருங்க. இப்ப என்ன வருது? 10 இங்க வருது. 10 வருது. = 20. ஓகே. என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே பிரிண்ட் பண்ணும். அடுத்து பாருங்க 20. 20 = 20. ஓகே கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வருது. உள்ள வந்து நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம பிரேக் பண்ணவோ அல்லது எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் பாஸ்ன்னு விட்டுருக்கோம். பாஸ்னா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் லீவ் இட். ஓகேப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்த லைனுக்கு வருது. பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த 30 வரும். 30 = 20. ஓகே ஃபால்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். எப்படி ஒரு ஸ்ட்ரிங்க வச்சு எந்தெந்த மாதிரிலாம் நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.